Malini had bought a colorful hat for her daughter. இதில் subject Malini, had bought verb, a colorful hat object. For her daughterங்கிறது எக்ஸ்ட்ரா வச்சிரும். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட். A colorful hat. நெக்ஸ்ட் ரூல் இது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்ப்போம். ஏ நமக்கு வேர்ட் வந்திருக்கு, அதனால இது சிங்குலர். என்ன டென்ஸ்ல வந்திருக்குன்னு பாருங்க. ஹேட் வந்துட்டாலே நாம் அங்கே என்ன சேர்க்கணும் அப்படின்னம்னா பர்ஃபெக்ட்ல வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். இங்கே பர்ஃபெக்ட் வந்திருக்கிறதுனால நாம் எக்ஸ்ட்ராவா பீன் அப்படிங்கிறத சேர்க்கணும். எப்படி ஐஎன்ஜி வந்துருந்துச்சுன்னா பீயிங் அப்படின்னு நம்ம சேர்ப்போமோ, பர்ஃபெக்ட் வந்துச்சுன்னா பீன் அப்படிங்கிற வேர்டு வந்து சேர்க்கணும். ஹேட் வந்ததுன்னா உங்களுக்கு சிக்கலே இல்லை. என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் நாம என்ன போட போறோம் அப்படின்னம்னா ஹேட் தான். ஆனா ஹேவ் ஹேஸ் வந்திருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இந்த ரெண்டும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்ப்போம். ஹேஸ் எப்போ போடணும் அப்படின்னம்னா ஹி, ஷீ, இட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் வந்தால் நம்ம ஹேஸ் போடுவோம். மற்றது எல்லாத்துக்குமே என்ன போடுவோம் அப்படின்னம்னா நாம ஹேவ் தான். இதை நீங்கள் வெறுமனே சிங்குலர் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஐ வந்துச்சு அப்படின்னம்னா ஹேவ் தான் போடுவோம், ஹேஸ் கிடையாது. ஸோ ஹி, ஷீ, இட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் வந்தால் மட்டும் ஹேஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே நமக்கு ஹேட் தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் சப்ஜெக்டை பற்றி நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. சிம்பிளாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னம்னா ஹேட் அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். இங்கே ஹேட் வந்துட்டாலே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஹேவ், ஹேஸ், ஹேட் எது வந்தாலும் அது கூட நீங்கள் பீன் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னம்னா அந்த டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா பீன் அப்படிங்கிறத போட்டுக்கணும். மூணாவது ரூல் நமக்கு என்னன்னா V3 தான். ஹேவ், ஹேஸ், ஹேட் வந்துட்டாலே கண்டிப்பாக அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா கொஸ்டின்லையும் V3 தான் கொடுப்பாங்க. அதனால கேள்வியில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இருக்கிறதுலே ஒரு ஈஸியஸ்ட் ஆக்டிவ் டு பாசிவ் அப்படிங்கிறது இதுதான், பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். ஏன்னா ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா மாத்திட்டு அங்க இருக்கக்கூடிய ஹேட் பாட் போட்டு அதோட இடையில மட்டும் என்ன சேர்த்துக்கணும்னா இங்க பீன் அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டாலே போதும். இங்க பாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னம்னா பை. அடுத்த ரூல் என்ன அப்படின்னம்னா இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னவா போகணும், ஆப்ஜெக்டா போகணும். இங்க நமக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கிறாங்க, மாலினி அப்படிங்கிறது. நேம் வந்துருச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னம்னா மாற்றக்கூடாது. மாலினி அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும், எழுதி. இப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கு, ஃபார் ஹர் டாட்டர். இது அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கணும், அடுத்ததான் எழுதிக்கணும், ஃபார் ஹர் டாட்டர். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரணும்னா a colorful hat had been bought by Malini for her daughter.